ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி அலங்கு அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த படத்துக்கு தன்னோட விஷஸை சொல்லியிருக்காரு. அதாவது அலங்கு படம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரஜினிகாந்த் தளபதி எல்லாம் மீட் பண்ணி அந்த அலங்கு படத்துக்கு ஒரு விஷஸ் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் தளபதியுமே வீட்டுக்கு வர சொல்லி அந்த படத்தோட கிளிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு படக்குழுவா பாசிட்டிவா விஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த அலங்கு படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு ஃப்ளாப்பான படம்ன்றதுனால இந்த படமும் ஒருவேளை அந்த படம் மாதிரி மொக்க படமா இருந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் படம் ஓரளவுக்கு டீசெண்டா எங்கேஜிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவுமே மெயினா டாக் லவர்ஸ்க்கு இந்த படம் இன்னுமே கனெக்ட் ஆகுமா. ஸோ பரவாயில்ல, மொக்க படத்துக்கு போய் தளபதியை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சேன். பட் ஓரளவுக்கு படத்தை பத்தி பாசிட்டிவா அண்ட் டீசெண்டா தான் சொல்றாங்க. வர வெள்ளிக்கிழமை படம் தியேட்டருக்கு வருது. ஸோ மக்கள் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தளபதி அரசியலுக்கு வந்து மாநாடு எல்லாம் நடத்துனதுக்கு அப்புறம் சீமான் திருமாவளவன் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. ஆனா பாமக கட்சியில இருந்து பெருசா தளபதி மேல விமர்சனம் எல்லாம் வைக்கல. பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகளே போய் தளபதியை மீட் பண்ணி அவங்களுடைய அலங்கு அப்படின்ற படத்தை அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 2026 எலெக்ஷன்ல பாமக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிரும் போல. அண்ட் பாமக கிட்ட இருந்து இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இல்ல விசிகேவா இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்து நின்னா அவங்களுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாவே இந்த கட்சிகள்லாம் ஒரு முக்கியமான கட்சியா தான் இருக்கு. பட் ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி மூணாவது பெரிய கட்சியா வந்துச்சானா கண்டிப்பா வரல. ஸோ அந்த மாதிரி வரணும்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள பவர்ஃபுல்லான லீடர் வேணும். அந்த ஒரு கேப்பை தான் தளபதி எக்ஸாக்டா வந்து ஃபீல் பண்றாரு. ஸோ பாமக கரெக்டா தெளிவா தளபதியோட ராசி ஆயிட்டாங்க. பட் இது அப்படியே கூட்டணியா மாறுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.